ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சுவையான ரோட்டு கடை புரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் புரோட்டா சாப்பிட்ருப்போம். அந்த சால்னாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புரோட்டாக்கு. நம்ம அந்த சால்னாவை நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே டேஸ்ட்டில் ரோட்டு கடையில் இருக்கிற டேஸ்ட் மாதிரியே எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் பார்த்திங்கன்னா கீத்து போட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம அது கூடவே பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா அந்த சால்னாக்கு திக்னஸ் கொடுக்கறக்காக. நம்ம கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணணும். சோம்பு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம சோம்பு ஆட் பண்ணுறோம். நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரைக்கை பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை ஆட் பண்ணணும். நம்ம இந்த பொட்டுக்கல்லையும் பார்த்திங்கன்னா சேம் திக்னஸ்க்காக தான் நம்ம இந்த பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணுறோம். இதையெல்லாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்புக்காக வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலக்கடலையோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த குருமாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறது. நான் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன். பிரிஞ்சி இலை நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா அது கூடவே 2 கிராம்பு ஆட் பண்ணுறேன். கிராம்பும் நல்லா பொரியட்டும். கிராம்பு நல்லா பொரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காயும் பொரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணுறேன். பட்டையும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு பெரிய வெங்காயம், நான் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் கூட ஆட் பண்ணுறோம். நம்ம நீல வாக்கில் வெட்டியிருக்கோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சன்னமாக வெட்டி வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் பார்த்திங்கன்னா வதங்கும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பொடி உப்பு எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். நான் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். இப்போ நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2 தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா பார்த்திங்கன்னா தொக்கு டைப்பில் வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடிமேடு வாங்குறதில்ல, நான் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவேன். அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா அந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி இந்த 3 பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி நல்லா பாருங்கள் எவ்வளோ மசிஞ்சிருச்சு எல்லாம். அப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சால்னாக்கு புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டங்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூட நல்லா வதக்கிக்கங்க. அது கூட பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். என் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும். நான் அதனால் அரை ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் வதக்கும்போது அந்த கரம் மசாலா அந்த மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நம்ம பாருங்கள், இந்த தேங்காய் முந்திரி சோம்பு இதெல்லாம் போட்டு பொட்டுக்கல்லை இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி அந்த லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு. அந்த பேஸ்ட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா இனி இந்த வதங்கிட்டு இருக்கிற இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். பாருங்கள், பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன்.
நம்ம இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்போ அந்த ஜாரெல்லாம் கழுவி நம்ம 1லேருந்து 1.5 செம்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திக்காகிறக்கோசரம் நம்ம பொட்டுக்கடல முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும். அதனால் 1லேருந்து 1.5 செம்பு அளவில் பார்த்திங்கன்னா லிட்டர் அளவில் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு தக்காளி வெங்காயம் வதங்கறதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம உப்பு பார்த்திங்கன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா குருமா பார்த்திங்கன்னா எல்லாம் கலக்கியாச்சு. நம்ம இனி பார்த்திங்கன்னா இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். நம்மளுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. நம்ம ரோட்டு கடை புரோட்டா சால்னா ரெடி. இது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் அந்த சைடெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இல்லைன்னா பச்சை வாசத்தோடு எடுத்துட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லை நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது. அதனால் நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. நீங்கள் புரோட்டா செஞ்சு இந்த குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.